கிரேட் நிக்கோபார் திட்டங்கள் மிகவும் அவசியம். மத்திய அரசு விளக்கம். இந்திய பெருங்கடல் பசிபிக் கடல் பிராந்தியத்தில் இந்தியா வலுவடைய கிரேட் நிக்கோபார் உள்கட்டமைப்பு திட்டங்கள் மிகவும் அவசியம் என்று மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அண்மையில் நிக்கோபார் தீவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போது அவர் பேசும்போது கிரேட் நிக்கோபார் திட்டம் இயற்கை மற்றும் பழங்குடி மக்களுக்கு எதிரான மிகப்பெரிய மோசடி என்று குற்றம் சாட்டினார். இதுகுறித்து மத்திய அரசு வட்டாரங்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கிரேட் நிக்கோபார் திட்டத்தின் கீழ் 81,000 கோடியில் 4 முக்கிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன. ஆசியா, ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இடையே பயணிக்கும் சரக்கு கப்பல்களை சிங்கப்பூர், கொழும்பு துறைமுகங்கள் கையாளுகின்றன. இதற்கு மாற்றாக இந்தியாவில் நிக்கோபார் தீவின் கலாத்தியா வளைகுடாவில் மிகப்பெரிய துறைமுகம் அமைக்கப்பட உள்ளது. இதன் மூலம் சர்வதேச கடல் வணிக போக்குவரத்தில் இந்தியா மிக முக்கிய இடத்தை பிடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இராணுவத்திற்கு பயன்படும் வகையிலும் இந்த துறைமுகம் இருக்கும். நிக்கோபார் தீவில் பிரம்மாண்ட கிரீன்ஃபீல்ட் சர்வதேச விமான நிலையம் கட்டப்பட உள்ளது. இதுவும் இராணுவ பயன்பாட்டுக்கும் ஏற்றதாக வடிவமைக்கப்படும். இதன் மூலம் சுற்றுலா, சரக்கு போக்குவரத்து, விமானப்படையின் வலுவான தளமாகவும் செயல்படக்கூடும். நிக்கோபார் தீவில் குடியிருப்பு பகுதிகள், வணிக வளாகங்கள், சுற்றுலா வசதிகள், பாதுகாப்பு உள்கட்டமைப்புகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய பிரம்மாண்ட ஒருங்கிணைந்த நகரம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நகரத்தில் 5 லட்சம் பேர் வரை வசிக்க முடியும். துறைமுகம், விமான நிலையம், ஒருங்கிணைந்த நகரம் ஆகியவற்றிற்கு மின்சார விநியோகம் செய்ய எரிவாயு மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தி நிலையம் அமைக்கப்படும். கிரேட் நிக்கோபார் துறைமுக திட்டத்தால் இந்தியாவின் கடல்வழி வர்த்தகம் அதிகரிக்கும் எனவும், வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும், சுற்றுலாத்துறை மேம்படும், கணிசமான முதலீடுகள் குவியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல் பிராந்தியத்தில் இந்தியா வலுவடைய கிரேட் நிக்கோபார் உள்கட்டமைப்பு திட்டங்கள் மிகவும் அவசியம். இந்த திட்டத்தால் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் 1.82% காடுகள் மட்டுமே அழிக்கப்படும். இதனால் சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.